அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால், பள்ளிவாசலில் நுழையும் பொழுது என்ன துவா வரும்? இது எல்லோருக்கும் தெரிந்த துவா தான். இருந்தாலும் இதில் ஒரு சில வார்த்தைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். சென்ற வாரம் பள்ளிவாசலை விட்டு வெளியேறும் பொழுது ஓதக்கூடிய துவாவை நாம் தெரிந்து கொண்டோம். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக அல்லாஹும்ம அஸிம்னி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற ஒரு துவாவை சொல்லிட்டு வெளியே போகணும். அதே போல் பள்ளிக்குள் நுழையும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வழக்கமான துவா என்னவென்றால், அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. இந்த துவாவிலையும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதை வார்த்தையை சேர்த்துக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. அவ்வளோதான், இந்த வார்த்தையை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ பள்ளிக்குள் நுழையும் பொழுது ஒரு சில ஒழுக்கங்கள் இருக்குது. வலது காலை எடுத்து என்ன செய்யணும்? பள்ளிவாசல் நுழையும்போது வலது காலை வைத்து உள்ளே நுழைய வேண்டும். அடுத்ததாக பள்ளிக்குள் நுழையும் பொழுது சலாம் சொல்ல வேண்டுமா? அப்படி எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா? நேரடியான ஹதீஸ்கள் இருக்குதா என்றால் ஹதீஸ்லாம் கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லித்தான் நுழைய வேண்டும், அது சப்தமிட்டு சலாம் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஹதீஸ் கிடையாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஒரு வீடுகளில் ஃபைதா தகல்தும் புயூத்தம் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும் தஹிய்யத்தம் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது சலாம் சொல்லி நுழையுங்கள் அப்படிங்கிறார். அது எப்படி? உங்களுடைய வீடுகளில் நுழையும் பொழுது 24வது அத்தியாயத்தின் 61வது வசனம், ஃபைதா தகல்தும் புயூத்தம் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும், உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல என்ன செய்யறாங்க? அல்லாஹ் சொல்றார். இது அல்லாஹ்வுடைய வீடு. நம்ம வீட்டுக்குள் நுழையும் பொழுதே சலாம் சொல்லணும் என்று இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் நுழையும் பொழுது என்ன செய்யணும்? சலாம் சொல்ல வேண்டும். அது எப்படி சொல்ல வேண்டும்? அலா அன்ஃபுஸிகும், உங்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் அப்படின்னு வரும். ஹதீஸ்ல ஒரு சபையில் நீங்கள் நுழையும் பொழுது அந்த சபையோடு கேட்கக்கூடிய அளவிற்கு என்ன செய்யுங்கள்? சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சலாம் சொல்லிட்டு போக முடியாது. சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சபைக்குள் நுழையலாம். பள்ளிவாசல்ல வரும் பொழுது பள்ளிவாசல் ஆளுகளாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மிதமான முறையில் என்ன செய்யணும்? சலாம் சொல்லணும். ஏனென்றால் ஒருத்தர் திக்ரில் இருப்பாரு, ஒருத்தர் துவா செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, ஒருத்தர் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாரு, பள்ளிவாசலுக்குள்ள மலக்குகள் இருப்பாங்க. இப்போ நம்முடைய சப்தத்தை அங்கே என்ன செய்யக்கூடாது? பள்ளிவாசலுக்குள்ள உயர்த்தக்கூடாது. ஜும்மாவுடைய தினத்தில் கூட அந்த இமாம் மெம்பர் ஏறிவிட்டால் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, தூங்குறவர் எழுப்பக்கூடாது. தொழுகைக்கு மட்டும் என்ன செய்யுது? நமக்கு அனுமதி இருக்குது. 2 ரக்காத் தொழுது கொள்ளலாம். வேற சலாம் சொல்லாம சத்தமிட்டு ஜும்மாவில் ஏறி இமாம் நிற்கிறாரு, உள்ள நுழையும் போது என்ன செய்யுது? எல்லாரும் கேட்கிற மாதிரி சலாம் சொல்லணுமா? சலாம் சொல்லக்கூடாது. ஏன்? இதெல்லாம் பள்ளிவாசலுடைய ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. ஆகையினால் பள்ளிவாசலுக்குள் நுழையும் பொழுது அமைதியான முறையில் ஒரு 2 பேருக்கு கேட்டா போதும், எல்லோரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு சபையில சலாம் சொல்லும் பொழுது அந்த சபையில் உள்ள எல்லோருமே அவருக்கு பதில் சொல்லணுமா என்றால் எல்லாம் பதில் சொல்ல என்ன ஆகும்? கேட்க கத்துற மாதிரி ஆகும். அமைதியான முறையில் யாராவது ஒருவர் பதில் சொன்னால் போதும். ஆகையினால் பள்ளிவாசலுக்கு நுழையும் பொழுது வலது காலை எடுத்து வைத்து அமைதியான முறையிலே சலாம் சொல்லி உள்ளே வர வேண்டும். இந்த துவாவை ஓத வேண்டும். அந்த துவா ஓதாங்களா என்னங்க தெரியல. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக அப்படிங்கிற துவா என்ன ஓதிட்டு உள்ள வரணும். இறைவா, உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் என்ன செய்கின்றேன்? பள்ளிக்குள் நுழைகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ அருள் புரிவாயாக, அவள் மீது நீ சாந்தியை இறக்குவாயாக. இறைவா, அருள் என்ற வாசலை எனக்கு திறந்து விடுவாயாக அப்படின்னு அந்த துவாவை ஓதிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? பள்ளிக்குள்ள வரணும். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக. இந்த துவா ஓதுங்க இன்ஷா அல்லாஹ்.